எத்தனையோ போர்க்களங்கள் கண்டிருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் வீரமரணம் அடையாமல் இன்றைக்கு இந்த நரி கூட்டத்திடம் அகப்பட்டு விட்டோமே. அக்கூட்டத்திலிருந்து தப்பிக்க வந்தியத்தேவன் ஓடுகிறான். அவன் கரடுமுரடான பாதையில் ஓடுகிறான். நரிகள் தன் கோர பற்களை காட்டி அவனை பின்தொடர்கின்றன. ஆஹா, என்ன இது? நம் விதி இப்படி ஆகிவிட்டதே. அவன் சற்றும் எதிர்பாராத வகையில் எதிர் திசையிலிருந்து நாய்களும் அவனை துரத்துகின்றன. தன் பாதையை மாற்றி வேறு திசையில் ஓடுகிறான். நரியுடன் சேர்ந்து நாய்களும் அவனை விடாமல் துரத்துகின்றன. அப்போது தூரத்தில் ஒரு காளி கோயில் தெரிகிறது. அக்கோயிலுக்குள் சென்று கதவை மூடிக்கொள்கிறான். காளி சிலையின் பின்னால் இருந்து ஒரு குரல், கண்டோம் 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 கண்ணுக்கினி எனக் கண்டோம். இந்த குரலை எங்கோ கேட்டது போல் இருக்கிறதே. வந்தியத்தேவன் திரும்பி பார்க்கிறான். அங்கே ஒரு பலிபீடம். உயரத்தில் வெட்டுண்ட ஆழ்வார்க்கடியானின் தலை காளியை போல்